அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். நம்ம ஆர்கே சேனலில் மேக்ஸிமம் நம்ம மற்ற செய்திகள் அதிகமாக கவர் பண்ணுவோம். பட் ரவிக்குமார் சோமு சேனலில் பர்டிகுலராகவே நம்ம அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கான தகவல்களை உங்களுக்கு அடுத்தடுத்து பார்ட்டு அப்டேட் வெளியிடுவேன். பட் இதில் ஏன் நான் பார்ட் நம்பர் வெளியிடுறதில்லைன்னா, இதில் ஒரு சில மிஸ்ஸான தகவல்களும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் நிலவரங்களோ இல்லை ரஷ்யா உக்ரைன் நிகழ்வுகளும் அதிகமாக பண்ணுவேன். பட் இப்போ கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் நம்ம இந்த தகவல்களை அதிகமாக பார்க்குறோம். ஏன்னா சம்பவம் கொஞ்சம் அதிகமானதுனால ஸோ அதில் கண்டென்ட் கொஞ்சம் பத்தாமல் நான் கொண்டு வந்து இதுலேயும் சேர்த்து வைத்திருக்கின்றது கூடுதல் தகவல். அதுவும் குறிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்கள் என்று சவுதியில் காலடி வைத்தாரோ அன்றே சவுதிக்கு நல்ல நாள் பிறந்து விட்டது. காரணம் என்னவென்றால் இன்று 84வது வேவ் பர்டிகுலராகவே சவுதியை குறிவைத்து நிகழ்த்தியிருக்கிறது. 88வது ரவிக்குமார் சோமு சேனலில் அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளான்ட்டை முக்கியமாக ஒரு 7 ஸ்டீல் பிளான்ட்டை அடித்தாங்க இல்லையா. முதல்ல சவுதியில் இருக்கிற ஸ்டீல் பிளான்ட்டை அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஈரான். சரி ரைட்டு, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜெலன்ஸ்கி காலடி வைத்த நேரம். பார்க்கலாம் ஜெலன்ஸ்கி எப்படி தடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அது இல்லாமல் மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஜெலன்ஸ்கியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார். 2 தகவல்கள் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறதே. ஒன்று, அவங்களுடைய வாட்டர் ரிசர்ச் சென்டரை அடிச்சிட்டாங்களாமே. இன்னொன்று, அவங்களுடைய எல்லோ கேக், அதாவது யுரேனியம் என்ரிச் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டரை அடிச்சிட்டாங்களாமே. இதெல்லாம் பரபரப்பக்கூடிய செய்திகள். அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் சொல்லி வீடியோக்குள்ள போகலாம். மார்க்கோ ரூபியோ அவர்கள் தனது G7 நாடுகளோட கூட்டமைப்பை முடிச்சுட்டு வெளியே வந்தவொடனே இந்த யுத்தம் ப்ரோலாங்டு வார்லாம் கிடையாது, ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க, அவ்வளோதான் முடிச்சுக்கலாம், ஒரு 10 நாளில் முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன்றாரு. எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு தெரியல. சரி பார்ப்போம், 10 நாளில் முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி டேட் வச்சுருக்காங்க. சார் அப்புறம் ஜெலன்ஸ்கி நீங்கள் டான்பாக்ஸ் ரீஜியன்லேருந்து அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு விட்டு கொடுத்தாதான் நீங்கள் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவரை ப்ரெஷர் கொடுக்குறீங்களாமே, உண்மையா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு நான் அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். அவர் ஏன் அப்படி ஒரு பொய் சொன்னார்னு எங்களுக்கு புரியல. அது முழுக்க பொய். அவர் பொய் சொல்கிறாருன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் அப்படி இருந்து அப்படி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார், அது உண்மை கிடையாது அப்படின்றார். அப்போ சர்வதேச அரங்கில் ஜெலன்ஸ்கியை பார்த்து ஒரு லையர், ஒரு பொய்யர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போக இன்னும் நிறைய கட்டுவாங்க. என்னைக்கு அவர் அமெரிக்காவோட நான் தான் பெஸ்ட்டு, நான் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறதும், ஐரோப்பாவை டீஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு எதிராக திருப்பி விடுறதும், இதெல்லாம் ரொம்ப நாள் பார்த்துருக்க மாட்டாங்க நாட்டாம. அவங்க இதை நம்மளை மாதிரி வெகுலின்லாம் இல்லை, அவங்க சாதாரண ஆளும் கிடையாது. கொசு பறந்தாவே அதில் இருக்கிற கொழுப்பை உறிஞ்சி அந்த கொழுப்பை லிட்டர் கணக்கில் விற்கிற ஆளுங்க. அவங்கக்கிட்ட நீ உன்னுடைய வேலைத்தனத்தை எல்லாம் காட்டின அப்படின்னா அது செட் ஆகாது, ஒட்டை புழிஞ்சு விட்டுருவாங்க. இனி ஜெலன்ஸ்கி என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே கிட்டத்தட்ட G7 நாடுகிட்ட மறைமுகமாக சொன்னதாக சொல்கிறாங்க. ஆயுதங்கள் உங்களுக்கு பீரியாரிட்டி அடிப்படையில் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம், இப்போ எங்களுக்கு ஈரான் யுத்தத்துக்கு ரொம்ப நிறைய தேவைப்படுது, நீங்கள் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தது எல்லாமே டிலேவாக தான் கிடைக்கும், ஏன்னா எங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரஷ்யா உதவி பண்ணுது ஈரானுக்கு, அதனால் ரஷ்யாவை கவனிக்கணுன்றலாம் எங்களுக்கு இப்போ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அவங்க உதவி பண்ணல, அதேமாரி பண்ணாங்கனாலும் எங்களுக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியும், அதனால் நீங்கள் கோத்து விடுற வேலையை அவங்கவுங்க ஷட் யுவர் மவுத்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில். ஏற்கனவே நாட்டாமை என்ன சொன்னார் அப்படின்னா, வரிசாமி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் எப்படி உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணோமோ அதே மாதிரி தான் அங்கே ரஷ்யாவும் ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவங்க வேலையை பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அப்போ நம்ம ஈரான் விவகாரத்தை பார்க்கும்போது ஒரு யாசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் பேஸ் ஒன்று இருக்குது சென்ட்ரல் ஈரானில். அந்த பகுதியில் இப்போ நான் பார்க்கும்போது சாயந்தரம் பார்க்கும்போது சரியான அடி, பயங்கரமாக புகை வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பர்டிகுலராக அங்கே ஒரு கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்று, அதாவது அராக் ஹெவி வாட்டர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அராக் ரீஜியனில் அந்த ஹெவி வாட்டர் பிளான்ட் இருக்கக்கூடிய பகுதியை ஃபஸ்ட்டே வார்னிங் கொடுத்துட்டாங்க, நாங்கள் அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியேற்றிட்டாங்க.
வெளியேற்றினதுக்கப்புறம் அந்த ஒரு தாக்குதல் கரெக்டாக 3 இடத்துல அடிச்சிருக்காங்க. இந்த இமேஜஸும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான். அந்த இமேஜஸ் பார்க்கும்போதே தெரியுது ஹெவியாக பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய வாட்டர் காம்ப்ளெக்ஸ் பயங்கரமாக டார்கெட் வச்சுருக்காங்க. 2 செப்பரேட் அட்டாக்கு, 2 போர் விமானத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு போர் விமானமும் ஒரு 3 குண்டுகள் அனுப்பியிருக்காங்க. இது பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? எங்களுடைய வாட்டர் பிளான்ட்டு நீங்கள் கை வச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட்டு நாங்கள் கை வைக்க மாட்டோமா? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தயாராக இருங்க அரபு நாடுகளே, நீங்கள் தயாராக இருங்கன்னுவாங்க. இப்போ பயப்புள்ள நான் ஆக்சுவலாக இந்த விஷயம் நான் ஃபஸ்ட்டுருந்தே நினச்சிருந்தேன். அமைதி பேச்சுவார்த்தை நெருங்க இஸ்ரேல் அடுத்த விஷயத்தை பண்ணிகிட்டே போவாங்க. நீங்கள் அரபு நாடுகள் ஒதுங்குறீங்கன்றது இந்த இடத்துல இஸ்ரேல் வைக்கிற செக்காக கூட பார்க்கலாம். இல்லை அமெரிக்காவும் எப்படி ஒதுங்குதுன்னு நினச்சி அடித்தாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, இந்த வாட்டர் பிளான்ட்டு தான் டீசாலினேஷன் பிளான்ட்டு தான் அடித்தாங்களா அப்படின்னா, இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அரடகன் யுரேனியம் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ரவிக்குமார் சோமு சேனலில் 89வது அப்டேட்டில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் அது எல்லோ கேக்னுடைய ப்ரொடக்ஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க யாசிட் ப்ராவினன்ஸில். அந்த ப்ராவினன்ஸில் அந்த இடத்துல பர்டிகுலராக அடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது ரேடியேஷன் கசிவு வருதா இல்லையான்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ தற்போதைய கிடைச்ச செய்தி, இந்த பதிவு நான் 12 மணிக்கு எடுக்கிறேன். உங்களுக்கு காலையில் 6:30 உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம், சார் நீங்கள் 12 மணிக்கு எடுக்கிறீங்க, ஏன் நீங்கள் 6 மணிக்கு வெளியிடுறீங்க? 3 மணி 4 மணிக்கெலாம் வெளியிடலாமே, இல்லை 1 மணி கூட வெளியிடலாமேன்ட்டு. யூடியூபுக்குன்னு ஒரு சில அல்காரதம் இருக்குது. நம்ம வெளியிடும் நேரத்தில் பார்வையாளர்கள் அதிகமாக இருந்து ஒரே நேரத்தில் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த கொடுக்குற உழைப்புக்கு அது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும், வீடியோ எடுத்து விடும். பட் நம்ம அன்டைம் யாருமே வியூஸ் இல்லாத சமயத்தில் இதுமா நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா யூடியூப் டோட்டலாகவே நம்ம வியூஸை கூட நிறைய பேர்த்துக்கு அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சிலருக்கு எனக்கு வரல, நானாக சேனலில் தேடி போய் பார்த்தா தான் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சூழ்நிலை என்னோடய வியூஸ் டோட்டலாக பாதிக்கப்படுது. அதனால் 12 மணிக்கு எடுத்தால் கூட 6:30 கூட பாதிக்கப்படுது தான். இருந்தாலும் நான் வெளியிட வேண்டிய கடமைன்னு இருக்கு இல்லையா, டைம் ஆகிடும் இல்லையா, அதற்காக சொல்லிடுறேன் நான். இது யூடியூப் அல்காரதுக்காக கொஞ்சம் டிலே பண்ணி 12 மணி 1 மணிக்கு எடுத்தாலும் உங்ககிட்ட 6:30 7 o'clock ரீச் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப பேசலாம். அது இல்லாமல் நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் வெளியிட்டிருக்கேன் இல்லையா, அதுவுமே கொஞ்சம் மக்கள்கிட்ட ரீச் ஆகணுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் நான். அங்கே ஐஆர்ஜிசினுடைய தரப்பில் என்ன சொல்லினாங்கன்னா, இஸ்ஃபஹானில் எங்களுடைய அலுமினியம் பிளான்ட் அடித்ததில் 15 பேர் இறந்து போயிருக்காங்க. இனி நாங்கள் எல்லா நியூக்ளியரில் அலுமினியம் பிளான்ட் எல்லா இடத்துலையும் நாங்கள் அடிக்க போகிறோம், கண்டிப்பாக அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டப்ரீஸ் என்ற பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மசூதி, பள்ளிக்கூடங்கள் எல்லாமே, ரெசிடென்ஷியல் பில்டிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கி வச்சுருக்காங்கன்றாங்க. இன்று நான் சொன்னேன் உங்களுக்கு ரவிக்குமார் சோமு சேனலில் 88வது பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் உண்மை சார், கடுமையான ஹிட்டு சார், பயங்கர கடுமையான ஹிட்டு. உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வரைபடங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. அது எல்லாமே உடனே எங்கள் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அலுமினியம் பிளான்ட் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, சவுதி அரேபியா எங்கே, யுஏஇ எங்கே இருக்குது, கத்தார், பக்ரைன், குவைத், அப்புறம் இஸ்ரேல், உங்களதெல்லாம் நான் கண்டிப்பாக அடிக்க போகிறேன்னு ஒரு லிஸ்ட்டே போட்டாங்க. அது இல்லாமல் குறிப்பாக நாங்கள் சவுதி அரேபியாவை செம்மையாக அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 84வது வேவ் சவுதி அரேபியானுடைய அங்கே மிக முக்கிய விமான தளங்களை நோக்கி சென்று கொண்டிருந்தது கூடுதல் தகவல். அது ஜெலன்ஸ்கியோட ஆசீர்வாதம். நார்மலாகவே ஜெலன்ஸ்கியோட ஆசீர்வாதம் ஓரளவுக்கு இருந்தாவே அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும், நல்லபடியாக ஒரு வளர்ச்சியும் இருக்கும். அந்த வளர்ச்சியை நோக்கி நீ சவுதி செல்கிறதான்றது இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி தான் கரெக்டாக ஒரு இமேஜே வெளியிட்டிருந்தாங்க ஈரான் தரப்புலேருந்து. நாங்கள் அந்த 3 KC-135 ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் அடித்தோம் இல்லையா, அதுக்கான புகைப்படங்களும் ஆதாரங்களும் இதோ பிடித்து கொள்ளுங்கள் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கமாக சவுதி அரேபியா மறுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம், நம்ம பதிவில் சொல்லியிருந்தோம், இல்லை சவுதி அரேபியாவில் 3 KC-135 ரீஃபில்லிங் ஏர்கிராஃப்ட் பாதிக்கப்பட்டிருக்கு. டோட்டலாக எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு நம்ம போட்டிருந்தோம். நம்ம உண்மைன்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லைங்களா? கரெக்டு தானே? நம்ம மறைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன சோறு போட போகிறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இவ்வளோ அசாசினேஷன் நடக்குது இல்லையா, அதை அவங்க மறுத்தா கூட இது ஷின்பெட் கொடுத்த ஆதாரம். அது மொசாட்டுக்கு அப்புறம் இஸ்ரேலினுடைய ஷின்பெட் கொடுத்த ஆதாரம் உங்ககிட்ட நான் சப்மிட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் லெஃப்டில் லைட்டாக பிளாக் கலர் கோடு 2 கோடு இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு இமேஜ். அது ஐஆர்ஜிசினுடைய சீனியர் கமாண்டர் இருந்த பகுதியை அசாசினேஷன் பண்ண இடம் அது வீடு. அது அவங்க மறுத்தாலும் அது உண்மைதான். அது அவங்க. ரெண்டாவது என்னென்னா,
ஐஆர்ஜிசியினுடைய ஏரோஸ்பேஸ் கேதர் பண்ணக்கூடிய இடத்துல அடிச்சிட்டாங்க. இது 2வது புகைப்படம், அதுவும் ஆதாரம் கூட. இன்னும் மற்ற ஆதாரங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய எடுத்து கொடுக்க தயாராக இருக்கேன். அடுத்து 3வது என்ன அப்படின்னா, ஐஆர்ஜிசியினுடைய ஏரோஸ்பேஸ் கார் அந்த பகுதியெலாம் இருக்கக்கூடிய பகுதி, அந்த மற்ற பகுதி அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கின்னா உங்கள்கிட்ட ரீச் ஆகுனது 28ஆம் தேதி ரீச் ஆகும். 27ஆம் தேதி மிக முக்கிய அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க. அதே போல் ஈரானுடைய ஒரு மிசைல்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு மறுபடியும் அவங்க பகுதியிலே தாக்குதல் நடத்தியிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு முக்கிய நபர் ஐஆர்ஜிசியினுடைய சீனியர் கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் இப்போ புதுசாக செலக்ட் பண்ண ஒருத்தரையும் வந்து இறந்துட்டாருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இவங்களால் வந்து அந்த இழப்புகளை தடுக்க முடியாமல் ஈரான் தரப்பில் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிட்டு G7 நாடுகளில் குறிப்பாக பிரான்ஸுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உடனடியாக மக்கள் மீது தாக்கல் நடத்துறதை நிறுத்துங்கன்றார். எது ஒரு சொன்னால் உடனே கேட்டுக்கிற மாதிரி பட் டென்ஷன் ஆகுது. இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆளால் கருத்து சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறீங்களா போங்க. ஹெஸ்புல்லா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க, நீங்கள் இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க. சும்மா உட்காந்துட்டு எனக்கு கருத்து சொல்ல தெரியாதா? இல்லையே இஸ்ரேல், இல்லையே ஈரான், ஏன் மக்கள் மீதும் அப்பாவி மக்கள் மீது தாக்கல் நடத்துகிறீர்கள்? எனது கடும் கண்டனம். அவ்வளோதான், நீங்களும் சொல்லிக்கோங்க. என்ன பாசி யூஸ் இதனால்? ஆளுக்கு சும்மா அதை சொல்லிக்கிட்டு எதுத்துக்கும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு டைலாக். இதுக்கப்புறம் யாராவது எந்த தெருவுலையாவது கடும் கண்டனம் சொன்னீங்கன்னா நானும் கடும் கண்டனம் சொல்லுவேன், நீங்களும் கடும் கண்டனம் சொல்லுங்கள். என்ன பாசி யூஸ் இது? இல்லை என்ன யூஸ்ன்றேன் நான். சரி, நம்ம டென்ஷன் ஆகி பிரயோஜனம் இல்லை. வாங்க நம்ம ஈரான் பாகிஸ்தான் அணுகுண்டு பாய்ஸ் செல்ஃபி பாய்ஸ் கிட்ட போயிடலாம். அணுகுண்டு பாய்ஸ் செல்ஃபி பாய்ஸ் இந்த வரைபடங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ரம்ஜான் பிரியாணிலாம் சாப்பிட்டு நல்லா ஜீரணம் ஆகிடுச்சு. இனிமேல் கிளம்பலாமா பாய்ஸ் அப்படின்னு யார் செல்ஃபி பாய்ஸ் கேட்க ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 2 இடத்துல குறி வச்சுட்டாங்க. ஒன்று வந்து கண்ணூரும், இன்னொரு இடத்துல அந்த ஏரோ மார்க் கீழே வந்து போட்டிருக்காங்க பாரு, ஒரு பட்டாசு வெடிச்ச மாதிரி இருக்குது பற்றியா, அந்த இடத்துல வந்து கிளாஷஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. பேச்சுவார்த்தை பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. அது என்ன பண்ணிட்டாங்க, இந்த செல்ஃபி பாய்ஸ் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் மேலே அந்த கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க. அதை ஒரு 2 ஆள் போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெல்டிங் கூட்டின்னு போட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இல்லை என்னலே பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை சும்மா தொந்தரவாக இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்களுடைய நிலைகளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், செல்ஃபி பாய்ஸ் பண்ணுற வேலையை பாருங்களேன். இதுக்கப்புறம் அணுகுண்டு பாய்ஸ் பொங்கி எல்லாம் போகிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு டசன்ஸ், ஒரு 45க்கு மேற்பட்ட மக்கள் அமெரிக்காவில் உக்ரைனுடைய மக்கள் அகதிகள் ஸ்டேட்டஸில் ரொம்ப ஜம்முன்னு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ தான் இவங்க யார் பைடன் காலத்தில் போனவங்க. இவர் வந்து ட்ரம்ப்பு நம்பூர் பாஷையில், நம்ம லோக்கல் பாஷையில்னு சொன்னால் இந்த புடக்கழுத்து மேலே 2 போடுவாங்கன்னு நம்ம ஊரில் கிராமத்தில் சொல்லுவாங்க. அதை உடனேலே 2 போட்டு கிளம்புங்கடா அப்படின்ட்டு நாடு கடத்தி, அதுவும் இஸ்ரேல் வந்த உடனே முன்களத்துக்கு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் பாருங்க, உக்ரைன் வந்த உடனே இவங்களை முன்களத்தில் நாங்கள் அனுப்புகிறேன், கொஞ்சம் அந்த பாய்ஸ் அனுப்பிவிடுங்கன்னு இருக்காங்களாம். அதே மாதிரி போலந்தில் ஒரு 20 பேர் மாதிரி இருக்காங்களாம். அவங்களையும் வந்து பாய்ஸ் வாங்க பாய்ஸ், உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் வாங்கன்னு சொல்லிட்டு முன்களத்தில் அனுப்பிடுறதுக்கு தயாராக இருக்காங்களாம் உக்ரைன் தரப்பில் இருந்து. சமீப காலமாக ஒரு சில பகுதியில் உக்ரைனுடைய முன்னேற்றங்கள் இருக்கிறதா என்றால் இந்த வரைபடத்தில் பாருங்கள், முன்னேற்றங்கள் கடுமையாக இருக்கிறது. ரஷ்யா வந்து 6 மாதம் 7 மாதம் கஷ்டப்பட்டு பிடிச்ச பகுதியை இவங்க சர்வசாதாரணமாக பிடிக்கிறாங்க. 2 ஆங்கிள் ISW சொல்கிறாங்க. பெரும்பாலான இந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே ஈரானுக்காக அங்கே நிறைய வேலை செய்கிறதுனால அவங்க இங்கே விட்டுட்டாங்க. இப்போ ரஷ்யா வந்து ஈரான் யுத்தத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே அடிக்க இங்கே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, தடைகளை நீக்கிறாங்க, பெரிய ட்ரபிளுக்குள்ளாகுது இல்லை அமெரிக்கா. அதனால் இங்கே தன் பகுதிகளை இழந்தால் கூட அங்கே நம்ம கவனிச்சிக்கலாம், பின்னாடி நம்ம பொறுமையாக ஏறி பிடிச்சிக்கலான்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இல்லைனா இப்போ அஃபென்ஸ் வருது, கிட்டத்தட்ட ஒரு சில பகுதியில் சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்று அடுத்த மாதங்களுக்கு நம்மளுக்கு தெரிந்துவிடும். இந்தியா ரஷ்யாவிடம் 25 பில்லியனுக்கான டீலு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து டிஃபென்ஸ் டீலு S-400 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இன்னும் நம்ம அதிகமாக ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நம்ம டேங்குகளை அதிகமாக வாங்குகிறோம். இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் RK சேனல். நன்றி, வணக்கம்.